வணக்கம். பல்சுவை பெட்டகம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஷர்மிளா. இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள். தமிழ் சினிமாவின் முகவரியை மாற்றியமைத்த கிராமிய மனத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் பிறந்த நாள். அவரை பற்றியும் அவர் தமிழ் சினிமாவிற்கு அளித்த கொடைகள் பற்றியும் இந்த பல்சுவை பெட்டகம் பகுதியில் நாம் விரிவாக பேசப்போகிறோம். பாரதி ராஜா என்றாலே நம் நினைவுக்கு வருவது 16 வயதினிலேதான். கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, வேதம் புதிது என பட்டியல் நீண்டு கொண்டே போகும். வெறும் கதையை மட்டும் சொல்லாமல் மண்ணின் வாசனையும் மனிதர்களின் உணர்வுகளை அப்படியே கேமராவில் படம் பிடித்து காட்டியவர். ஒரு காகிதத்தில் இருந்த வசனங்களையே விட இயல்பான பேசும் வழக்குதான் சினிமாவுக்கு அழகு என்பதை புரிய வைத்தவர். மண் சார்ந்த மனிதர்களின் வழியை, மகிழ்ச்சியை, காதலை அத்தகைய அழகாக திரையில் ஓவியமாக தீட்டியவர். அவர் இயக்கிய ஒவ்வொரு படமும் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பக்கங்கள். திரைத்துறையில் ஒரு புரட்சியை செய்த அவர் தமிழ் சினிமாவை ஒரு புதிய உயரத்துக்கு எடுத்துச் சென்றார். கிழக்கு சீமையிலே தொடங்கி கருத்தம்மா, வேதம் புதிது வரை அவர் தொட்ட ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதம். உலகமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தி பிடித்த பெருமை பாரதிராஜா அவர்களுக்கு உண்டு. இன்று அவருடைய பாடல்கள், அவர் செதுக்கிய காட்சிகள் ரசிகர்களின் இதயங்களில் ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருக்கின்றன. பல்சுவை பெட்டகம் நேயர்களாகிய நாம் இந்த தருணத்தில் அவருடைய கலை சேவையை நன்றியோடு நினைவு கூறுவோம். அவர் நமக்கு தந்த அந்த அருமையான பாடல்களுக்காக, அந்த அற்புதமான நினைவுகளுக்காக அவருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்ன ஆணின் தவிப்பு அடங்கி விடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து விடும். வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். மந்திரம் சொன்னேன் வந்து விட்டான், சம்மதம் எல்லாம் தந்து விட்டான். இன்று இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் பிறந்த நாளை அவருடைய கலை படைப்புகளை போற்றி கொண்டாடுவதில் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் என நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஷர்மிளா. நன்றி, வணக்கம்.